உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது பானுகோம்ஸ். அதிருப்தி அப்படின்ற ஒரு அம்சம் இதுல வெளிப்படுது. அது நரேந்திர மோடி ஏராளமான வாக்குறுதிகளை தந்தார். அந்த வாக்குறுதிகள் மேல மக்கள்கிட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. காங்கிரஸ் மேல இருந்த அதிருப்தியில பிஜேபி ஓட்டு போட்டாங்க. இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து பிஜேபி பின்னடைவு சந்திக்குது. இப்ப இவங்க முலாயம் சிங் ஒரு உதாரணத்தை சொல்றாங்க, அந்த மாநிலத்தில் அவங்க ஆளுங்கட்சி அப்படின்னு. ஆனா இரண்டு மற்ற தேர்தல்கள் நம்ம கவனத்தை ஈர்க்கக்கூடியவை. ஒன்று குஜராத்ல இவங்க பிஜேபி வெற்றி பெற்ற தொகுதிகளில் 3 இடங்கள்ல இவங்க ஜெயிச்சிருக்காங்க காங்கிரஸ். இன்னொன்று ராஜஸ்தான்ல ஓராண்டுக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் 5 மாநில பேரவை தேர்தல் நடந்தப்போ 4/3 பங்கு ஓட்டு வாங்கி 3 பங்கு இடங்களை பிடிச்சு ஜெயிச்சாங்க. அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் ஜெயிக்கல, எல்லா இடத்துலையும் பிஜேபி தான் ஜெயிச்சது. இப்போ 4/3 நல்ல கணிசமான வாக்கு வித்தியாசத்தில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. இந்த அம்சத்தை எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ மோடி வேவ் அப்படின்ற ஒன்று கீழே இல்லைன்றதும் எடுத்துக்கிறதா, இல்லை மத்திய அரசாங்கத்தோடைய வீழ்ச்சி, மத்திய அரசாங்கத்து மேல மக்கள் அதிருப்தி கொண்டுட்டாங்க அப்படின்னு இதை சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. மோடி வேவ் இன்னும் இருக்கத்தான் செய்யுது, அது ஸ்டில் எக்ஸிஸ்ட். ஆனால் குஜராத்தில் நடந்த அந்த 3 இடங்கள் காங்கிரஸ்க்கு போனதுக்கு அங்கே உள்ள லோக்கல் பிரச்சனைகள் காரணம். அந்த இடத்துல பிஜேபி சரியா வேலை பார்க்கலைங்கிறதும் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு காங்கிரஸ்க்கு போகும்போது. அதே மாதிரி ராஜஸ்தான்ல இப்போ புதுசாக வந்திருக்கிற அந்த சிஎம் மிக அதிகமாக அதிகார துஷ்பிரயோகங்களில் ஈடுபடுகிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் லோக்கல் இவங்க கிட்ட இருக்கு. அதனாலேயும் அந்த இது நடந்திருக்கலாம். ஆனால் பிஜேபி இந்த மோடி வேவை மற்றவங்க பேசுறதை விட பிஜேபி முழுசாக புரிந்திருக்கிறதாங்கிறதே எனக்கு பெரிய கொஸ்டினா இருக்கு. ஏன்னா மோடி என்கிற ஒரு தனி மனிதனுடைய சரிஷ்மாக்கு தான் மக்கள் இந்த அளவு வாக்களிச்சாங்க. அவர் மேல இருக்கிற நம்பிக்கை, அவர் என்ன மாதிரியான பாலிடிக்ஸை முன் வச்சார் அப்படின்னா வளர்ச்சிங்கிற ஒரு அஜெண்டாவை தான் முன்னால வச்சு அவர் வரார். பாசிட்டிவான ஒரு பாலிடிக்ஸை தான் அவர் முன்னால் வைக்கிறார். அப்போ மக்களுக்கு இந்த கம்யூனல் பாலிடிக்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை. மக்கள் விரும்புவது அது இஸ்லாமியர்களும் லோக்சபா எலெக்ஷனில் பிஜேபிக்கு வாக்களிச்சாங்கங்கிறது ரெக்கார்ட். அப்படிங்கும்போது ஏன் இஸ்லாமியர்களும் வராங்க? ஒரு இந்துத்துவா பார்ட்டின்னு பல தளங்களில் ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்ட ஒரு பார்ட்டிக்கு இஸ்லாமியர்களும் வாக்களிக்கிறாங்கன்னா மோடியினுடைய அந்த பேச்சு மக்கள் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு மக்களுடைய மூடை தெரிந்து அவர் பேசுகிறார். இந்த பேச்சை 2ஆம் கட்ட தலைவர்கள், பிஜேபியின் அடிமட்ட தலைவர்கள் வர இந்த இதை எடுத்துட்டு போறாங்களா அப்படின்னா அங்க ஒரு பெரிய குழப்பம் நடக்குது. ஆர்எஸ்எஸ் அஜெண்டா, இந்துத்துவ அஜெண்டா, இந்த மாதிரி போக்குகளுக்காக பிஜேபியோட ஐடியாலஜிக்காக மக்கள் வாக்களிக்கல, அவருடைய டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸுக்காகத்தான் வாக்களிச்சிருக்காங்க. அதை பிஜேபி முதல்ல புரிஞ்சுக்கணுங்கிறது ஒரு மிக முக்கியமான. உங்கள்கிட்ட கேட்கணும், மற்ற 3 பேரும் குறுக்கிட விரும்புறாங்க, இருந்தாலும் நான் கேட்டுறேன். இப்போ நரேந்திர மோடியை முன்னிறுத்தி அவர் சொன்ன ஒரு வளர்ச்சி பாதையில இந்த நாட்டை அழைத்து செல்லணும் அப்படின்ற ஒன்றுக்காக மக்கள் வாக்களிச்சாங்கன்றீங்க. நீங்களே சற்று முன்னால் பேசும்போது இந்த ஆட்சி வந்த பிறகு தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தில் சிறிய அளவுல மத கலவரங்கள் நடந்தன. இந்த ஆட்சி வந்த பிறகு மத கலவரம் தொடர்பாக மதவாதத்தை தூண்டக்கூடிய அளவிலான பேச்சுகள்ன்றத சுவாமி யோகி ஆதித்யநாத் போன்றவங்க மற்ற பிஜேபி தலைவர்கள் தொடர்ச்சியா பேசினாங்க. ஆனா இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்தபோது அதை மோடி கண்டிக்கல. ஒருபுறம் 10 ஆண்டுகள் மாரட்டோரியம் கொடுங்க, வகுப்பு கலவரம் மத கலவரம் வேணான்னு பேசுறார் சுதந்திர தின விழாவில். ஆனால் அவங்க கட்சிக்காரங்க மத துவேஷத்தை தூண்டுற மாதிரி கீழ் மட்டத்திலேயோ 2ஆம் மட்டத்தில் பேசும்போது அவர் அதை கண்டிக்கவில்லை, மௌனம் காத்தார், ஆமுதித்தார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் கூடவே எழுதில்ல. அது எப்படி நீங்க மோடிக்கு நெகேட் பண்ணிடுவீங்க? அதை நெகேட் பண்ண முடியாது. ஆனா பார்ட்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கணும். கவர்னன்ஸ் சைட்ல மோடியை விட்டுட்டு பார்ட்டி அந்த தேர்தல் களத்தை பார்ப்பதற்கு அமித்ஷாவை இறக்குறாங்க, ஊபிக்குன்று இவரை தான் அனுப்புறாங்க. அப்ப என்ன அஜெண்டால பார்ட்டி இயங்குது, அதனுடைய எந்த ஐடியாலஜியை முன்னால வைக்கிறாங்க? அப்ப மக்களுடைய மூட தெரியாம ஐடியாலஜிக்காக மக்கள் இருக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு தவறான கால்குலேஷன்ல கட்சி போகுது. மோடிக்காக மக்கள் ஒன்மேன் ஆர்மி மாதிரி மோடிக்காகத்தான் மக்கள் வாக்களித்தாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு பிஜேபி நடந்தது அடுத்த இதுல கண்டிப்பா மாறல. மோடி அலை தொடர்கிறதுன்ற அவங்க சொன்னதுக்கு முரணா அவங்களே பேசிட்டு இருக்காங்க. உங்களுடைய பேச்சுல 2 உடனடியாக ஒண்ணுக்கு ஒண்ணு முரணா இருக்கு. மோடி அலை இன்னமும் இருக்கிறதுன்னு அவங்க பேச்சு தொடங்கினாங்க. மோடி அலை இன்னமும் இருக்கிறதுன்னு சொன்னா மோடி அலை அப்போது இருந்த போதும் கூட இவங்க சொல்லக்கூடிய அந்த அலை நான் அதை இருந்ததா பார்க்கல. ஆனா வேற மாதிரி அதை மீடியாவுடைய மேனுபேக்சரிங் கன்சென்டா தான் நான் அதை பார்க்கிறேன். என்ன, அது மோடி அலையா பார்க்கல. அலை என்பது வேறு, மேனுபேக்சரிங் கன்சென்ட் என்பது வேறு. என்ன, அன்னைக்கும் கூட இதே ஆர்எஸ்எஸ் பேச்சும் இதே கீழ்மட்டத்தில் இதே இந்துத்துவ அஜெண்டாவோடு பேசுவதும் சைமல்டேனியஸா அப்பவும் தான் நடந்தது.
ஆனால் அப்போ மோடி அலை காரணமாக வாக்களித்த மக்கள் இப்பவும் கீழ்மட்டத்தில் இந்த RSS இந்துத்துவ அஜெண்டாவை பேசினாலும் இவங்க சொல்றபடி மோடி அலை நீடிப்பதாக இருந்தால் இப்பவும் இதை புறக்கணிச்சு தானே ஓட்டு போடுவாங்க. ஆனா போட்டு போடலாங்கிற போது மோடி அலை இல்லன்னு அதுல என்ன வந்துருச்சுல்ல அவங்க சொன்னதுல. சுவாமி ஆதித்யநாத் மோடி அலைங்கிறது லோக்சபா எலெக்ஷனுக்கு மோடி ஒரு கவர்மெண்ட் அவர் தலைமையில அவர் சொல்கிற அஜெண்டா படி நடத்துவார், அவர் தான் தலைமை லீட் பண்ணி போக போறாருங்கிற ஒரு அசம்பிளி எலெக்ஷன்ல அது கம்ப்ளீட்டா மாறுது. அங்க உள்ள செகண்ட் லெவல் லீடர்ஸ் இந்த மோடியினுடைய டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸை கொண்டு போய் சேர்க்க தவறுகிறார்கள். இந்துத்துவ அஜெண்டாவை எடுத்துட்டு போகும்போது அங்க மக்கள்கிட்ட ஃபெயிலியர் ஆகுது. அப்ப மோடி அலை என்பது பிஜேபி காரங்களே இன்னும் இதை எடுத்துட்டு போலியே, ராஜஸ்தான்ல இந்துத்துவ அஜெண்டா எடுத்துட்டு போலியே. அவரே பிக்கப் பண்ண சீஃப் மினிஸ்டர் தான். எல்லாமே அவர்தான். நான் சொல்றேன், நான் டிஸ்அக்ரி பண்றேன் மேடமோட. இந்துத்துவா என்பதை ஏதோ பெரிய மதவாத அது மாதிரி சொல்லாதீங்க. சுப்ரீம் கோர்ட் அதை சொன்னதில்ல. வே ஆஃப் லைஃப், வாழ்க்கை முறைன்னு தான் சொல்லி இருக்கிறது. ஹிந்துத்துவா என்பது எங்களுடைய அஜெண்டா இருக்கிற விஷயம். அது இன்க்ளூசிவ் ஆஃப் ஆல் தானே தவிர இவர்கள் சொல்லும் போது ஹிந்துக்களுக்கானது இந்துத்துவா கிடையாது. இந்த நாட்டுல எல்லாத்தையும் இன்க்ளூசிவ் பண்றதுதான் இந்துத்துவம். அதனால RSS சொன்னாலும் சரி, அது சுவாமி ஆதித்யநாத் சொன்னாலும் சரி, யாரும் சொன்னாலும் ஒரு தவறும் கிடையாது. எந்த இடத்துலயும் அந்த மாதிரி நாங்க சொல்லவும் இல்லை. நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு அல்லது ஒரு இந்துத்துவத்தை பத்தி பேசினா அது மதவாதம் என்று சொன்னால் நாங்கள் 1000 முறை இந்துத்துவத்தை பத்தி பேசுவோம். இந்த தேர்தல் முடிவில் எதையும் கற்கலன்னு எடுத்துக்கிறதா? இந்த தேர்தல் முடிவில் நான் ஒன்னு சொல்றேன், ஒரு நிமிஷம், உத்தரப்பிரதேச தேர்தல் முடிவிலிருந்து அவங்க எந்த விதமான படிப்பினைகளையும் பெறல அப்படின்னு சொல்றீங்க. இந்துத்துவாக்கு இவர் கொடுக்கிற டெஃபினிஷன் நானும் ஏத்துக்கிறேன். ஆனா இந்த டெஃபினிஷன் படிதான் அந்த யோகி பேசினாராங்கிறது வேற விஷயம். ஆக களத்துல போகும்போது என்ன மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாங்க, மக்கள்கிட்ட எப்படி போய் அது சேரும்? பாரதிய ஜனதா கட்சி அப்படி பேசுதுன்னா ஏங்க மேற்கு வங்காளத்துல வெற்றி பெற்றிருக்கோம்? இந்த துணிச்சல் நான் என்ன கேக்குறேன், என்ன துணிச்சல்? எப்பவுமே பேசுவோம். இதுல நாடாளுமன்ற தேர்தலுக்கு நண்பர் சொன்னார் பாருங்க, இதுக்கு அப்புறம் ஆம் எங்களுடைய முகம் காவி முகம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு காலத்துல காவி பயங்கரவாதம்னு சொன்ன போது கொதித்தெழுந்தவர்கள் இப்ப எங்கள் முகம் காவி முகம் சொல்றாங்க. சரி சொல்லட்டும், நான் கேட்கிறேன், இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் நீ இந்து கிறிஸ்டியன் இந்து முஸ்லீம் என்று சொல்லுவதற்கு இவர்களுக்கு யார் உரிமை கொடுத்தது? அவர்கள் கலாச்சாரம் வேறு, அவர்கள் வாழ்க்கை முறை வேறு, நம்ம கலாச்சாரம் வேற, நம்ம வாழ்க்கை முறை வேற. உங்க இந்துத்துவாவை கொண்டு போய் சிறுபான்மை மக்கள் மீது திணிக்கிற முயற்சி தான் ஒரு பாசிச நடவடிக்கை. சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மென்ட் ஒழுங்கா படிங்க. இந்துத்துவ வாழ்க்கை சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மென்ட் ஒழுங்கா படிங்க. தேர்தலுக்கு வாங்க. தேர்தல் 280 பானுகோம் சொன்னாங்க, இஸ்லாமியர்கள் கூட நரேந்திர மோடி ஓட்டு போட்டாங்க. அந்த பாவத்திற்காகத்தான் 282 இடங்கள்ல ஒரு முஸ்லீம் கூட வெற்றி பெற முடியல, வாய்ப்பு கொடுக்கல. உத்தரப்பிரதேசத்துல 17%, 18% இருக்கிற இஸ்லாமியர்கள் அந்த 80 தொகுதியில ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாமல் அவர்களை தோற்கடித்த இடங்களில் வெற்றி பெற்றாங்க. அடுத்து நான் சொல்றேன், இது நரேந்திர மோடிக்கே மிகப்பெரிய பெரிய அளவில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறதுன்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம். இந்த வதேதரா தொகுதியில கடந்த முறை 5,07,000 வாக்கு வித்தியாசத்திலே நரேந்திர மோடி வெற்றி பெறுகிறார். இன்றைக்கு நேற்று நடந்த இந்த தேர்தலில் வித்தியாசம் 3,02,000 குறைந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வாக்குகள் அந்த நரேந்திர மோடி போட்டியிட்ட அந்த மாபெரும் மோடி அலை வீசுவதாக சொல்லுகிற அந்த தலைவர் போட்டியிட்ட தொகுதியிலே 2.5 லட்சம் வாக்கு குறைஞ்சிருக்கு. அவர் நின்னப்போ இருந்த வாக்கு சதவீதமும் இப்ப குறைஞ்சிருக்கு. 2.5 லட்சம் வாக்குகள் குறைஞ்சிருக்கிறது. 2.5 லட்சம் குறைஞ்சிருக்கு. ஓட்டு போட்ட எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. அதாவது அதுலதான் அந்த 2.5 லட்சம் வாக்குகள் குறைந்திருக்கிறது. இந்த இதெல்லாம் ஒரு அபாய சங்கு ஊதப்பட்டு விட்டது. என்ன கஷ்டம்னா, ராஜீவ்காந்தி கூட 434 இடங்கள்ல வெற்றி பெற்றார். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சுதான் போஃபோர்ஸ் பிரச்சனை பூதாகரமாக வந்தது. அதை எதிர்கொள்ள நாங்கள் கடுமையாக ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டோம். இன்னைக்கு 3 மாதம் 4 மாதத்திலேயே மிகப்பெரிய அபாய சங்கு பாஜகவுக்கு எதிராக மக்கள் ஊத ஆரம்பித்து 16 பார்லிமெண்ட் நடந்திருக்கு. இது வரைக்கும் மக்களவை தேர்தல் நடந்திருக்குது. இவங்க 49% போயிட்டு இருக்காங்க. இப்ப நடந்த பாராளுமன்ற தொகுதி தேர்தலில் 19% வந்திருக்கிறீங்க. 49ல இருந்து 19 இறங்கி இருக்கிறீங்களே, உங்களுக்கு அபாய சங்கு ஊதினதா தெரியலையா மக்கள்? இது வரைக்கும் இந்தியாவுடைய வரலாற்றிலே காங்கிரஸ் கட்சியினுடைய வரலாற்றிலே இல்லாத வரை 44 சீட்ல வந்திருக்கிறீங்க. அது அபாய சங்கம் உணர்ந்துக்கலையா நீங்க? ரெண்டுல இருந்து மேல வந்தோம். 415 44 வரல. நாங்க மக்கள் 2 மாசத்துக்கு முன்னாடி மக்கள் உங்களை புறக்கணித்திருக்கிறார்கள். கவலைப்படல நீங்க. ராஜஸ்தானுடைய 25 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி பெற்று காங்கிரஸ் 0 போன 3 மாதத்துக்கு முன்னால்.
ஆனால் 3 மாதத்துல பிஜேபி கைவசம் இருந்த 4 தொகுதிகளில் 3 காங்கிரஸ் பெறுகிறது. சச்சின் பைலட் என்கிற இளைஞர் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். அந்த இடத்துல நான் தெளிவா ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுங்க. இந்த இடத்துல இது ராஜஸ்தானா இருந்தாலும் சரி, குஜராத்தா இருந்தாலும் சரி, அங்கே எங்களுக்கு 3 இடங்கள், ஏற்கனவே இருந்த 3 இடங்கள் குறைந்திருக்கிறது. இதுல மாற்று கருத்து ஒண்ணும் இல்ல. அங்க என்ன பிரச்சனை அது பார்க்க வேண்டிய விஷயம் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுக்கும் மோடிக்கு சம்பந்தப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் மோடியை வைத்து நடந்த தேர்தல் அல்ல. இதனால நீங்க சந்தோஷப்பட்டுக்கிறீங்கன்னா பட்டுக்கோங்க. மேற்கு வங்காளத்துல பிஜேபி ஒன்னு ஜெயிச்சிருக்கிறோம், நீங்க அங்க ஒன்னு இழந்திருக்கிறீங்க. இதுக்கு என்ன காரணம்? நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், உங்களை சந்தோஷம், நீ இங்க காங்கிரஸ் சில இடங்களில் வெற்றி பெற்றதுக்கான காரணம் என்னுடைய ஆராய்ச்சியில கண்ட விடை ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணாதனால சில இடங்கள் வெற்றி பெற்று இருக்கிறீங்க, அதை தொடருங்கன்னு சொல்றேன். இதுல அமித்ஷா போய் பிரச்சாரம் பண்ணி இந்த உத்தி எல்லாம் கையாண்டார்ல, இந்த 4 மாதத்துக்குள்ளாக மிகப்பெரிய ஒரு மரணடி அங்கு விழுந்திருக்கிறது. இனி அமித்ஷா அரசியல் எடுபடாது என்பதை மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசு தொடரும். முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு